இலங்கை மக்களே எல்லாருக்கும் ஒரு இணை சிறப்பான வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 21/4/2026 ஆகுது. நேற்று நாம் அறிவித்ததுபடியே சொன்ன மாதிரி இலங்கை மாகாணங்கள் முழுவதும் பரவலான மழையாக கோட்டி தீர்த்திருக்கிறது. அந்த மழையோட தீவிரம் எப்படி இருந்தது, கனமழையாக பெய்ததா இல்லை நாம் சொன்ன மாதிரி மிக கனமழையாக பெய்ததா, இலங்கை மக்களே உங்களுக்கு தான் தெரியும். ரேடாரை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த மழையோட தீவிரம் மிக அதிகமாகவே பெஞ்சிருக்கும். மறக்காமல் இலங்கை மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிச்சு, நம்ம ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் எல்லாருமே இலங்கை மக்கள் எல்லாரும் மழை பெய்தால் உடனடியாக கமெண்ட் பாக்ஸ் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இலங்கை மக்களை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நேற்று வந்து யாழ்ப்பாணம் முதல் கீழே பார்த்தீங்கன்னா தெற்கு இலங்கை வரைக்கும் பரவலாகவே இலங்கையில் பரவலாகவே மழை வந்து பெய்திருக்கிறது. இலங்கை மட்டும் இல்லைங்க, இலங்கையோட மேற்கு, இலங்கையோட கிழக்கு, ஒட்டுமொத்தமாகவே இலங்கையை மையமாக வைத்து தான் அந்த மழையை நேற்று வந்து பதிவானது. நம்ம வந்து சொல்லியிருந்தோம், அதாவது குறிப்பாக இந்த இலங்கையோட மத்திய பகுதி, அதாவது சென்று பகுதியில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். நேற்று அறிவித்ததுபடியே மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் காணப்பட்டது, சரிங்களா? மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அதிகமாக இருக்கும், இடி மின்னல் அதிகமாக இருந்திருக்கும். நேற்று இலங்கையில் வந்து இடி மின்னலும் அதிகமாக இருந்திருக்கிறது. சில இடங்களில் மழையோட தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாகவே இருந்திருக்கிறது இலங்கையில், சரிங்களா? இதனால் இன்றைக்கும் மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் இலங்கையில் மழை இருக்கிறது. இன்று மட்டும் இல்லைங்க, அடுத்த சில நாட்களுக்கு மழை வந்து நீடிக்க போகுது. மழை வந்து ரொம்ப நேரம் நீடிக்காது. பெரும்பாலும் மழையோட தீவிரம் மதியானம் 2 மணிக்கு மேலே தீவிரம் அடைந்து மாலை இரவில் மேலும் தீவிரம் பெற்று இரவு ஒரு 10 மணிக்கு மேலே தீவிரம் குறைஞ்சிரும். பெரும்பாலும் அதிகாலையில் சில இடங்களில் ஈரப்பதமான காற்று வருவதனால அதிகாலையில் மேகங்கள் உருவாகி சில இடங்களில் சில மாகாணங்களில் இலங்கையோட சில மாகாணங்களில் மட்டுமே மழை இருக்கும். ஆனால் பரவலான மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மதியானம் 2 மணிக்கு மேலே, அதாவது வெயில் அடித்த பிறகு இந்த மதியானம் ஒரு 2 மணிக்கு மேலே, ஒரு 3 மணிக்கு மேலே தான் மழை வந்து தீவிரமாக போகுது. இலங்கை மக்களே ரொம்ப உஷாராருங்க. பெரும்பாலும் மழை வந்து தீவிரமான ஒரு நேரம் அப்படின்னா மாலை ஒரு 4 மணிக்கு மேலே மழை தீவிரமடையும். பரவலாக சரியாக 6 மணி 7 மணி அதே போல் இரவு 8 மணிக்கெல்லாம் பரவலாக மழை பெய்யும், சரிங்களா? அந்த நேரத்தில் நம்ம அறிக்கை கிடைச்சா வந்தால் உடனடியாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கு நம்ம இலங்கையில் மழை இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக இலங்கை மக்களை கவனமாக கேட்டுக்கோங்க. இன்றைக்கி கனமழை வந்து பரவலாக பதிவாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இலங்கைக்கு இன்றைக்கி வந்து மிக அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து மழை எங்கெங்கெல்லாம் பெய்ய போகுது, எந்தெந்த இடங்களில் தீவிரமான மழை பதிவாக போகுது, இலங்கை மக்களை கவனமாக கேட்டுக்கோங்க. இன்றைக்கி சரியாக ஒரு மதியம் மேலே, அதாவது மதியானம் 2 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு, அதாவது யாழ்ப்பாணம் கன மழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கின்றன. யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. வவுனியா மற்றும் அனுராதபுரம் திருகோணமலை பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. வவுனியா மற்றும் இந்த காரைதீவு, புத்தாளம், அனுராதபுரம் மற்றும் திருகோணமலைக்கு கனமழைக்கான வாய்ப்பு, அதாவது பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது வட இலங்கையில். மேலும் இலங்கையோட தெற்கு பகுதி, அதாவது திருகோணமலைக்கு தெற்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் இருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தாளம் தெற்கு பகுதி, அனுராதபுரம் தெற்கு பகுதி மற்றும் இந்த திருகோணமலைக்கு தெற்கே மிக கனமழைக்கான வாய்ப்புகள், அதாவது ஒரு 5 முதல் 7 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்து பதிவாக வாய்ப்புகள் இலங்கையில் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிவிட்டது. அதே போல் மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளைக்கெல்லாம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. இலங்கை மக்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பதுளை, அம்பாறை மற்றும் இந்த பொத்துவில், மட்டக்களப்பு மற்றும் அம்பாந்தோட்டைக்கு மேற்கே, அதாவது அம்பாந்தோட்டைக்கு வடக்கே பார்த்திங்கன்னா பரவலாக மழை பெய்யும். அம்பாந்தோட்டைக்கு மழை இருக்கிறது. அதே போல் தினியா, காளி மற்றும் இந்த பெந்தோட்டை, கண்டி, பதுளை, இங்கெல்லாம் கண்டிக்கும் பதுளைக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இலங்கையிலலாம் இருக்கிற தெற்கு இலங்கை மக்களே ரொம்ப உஷாராக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. ஜெயவர்தனபுர கோட்டை பரவலாக மழை பெய்ய போகுது இன்னைக்கு. ஜெயவர்தனபுர கோட்டைக்கு பரவலாக மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு, சரிங்களா? அதே போல் கொச்சிக்கடை, சிலம்பம்,
புத்தாளமுடைய வட இலங்கையில் கனமழை பெய்தாலும் ஆனால் தெற்கு இலங்கையில் தான் நீங்கள் வந்து மையமாக வைத்து பெய்ய போகுது. தெற்கு இலங்கையை மையமாக வைத்து தான் நீங்கள் வந்து பரவலாக மிக நீண்ட வட இலங்கையை விட தெற்கு இலங்கைக்கு தான் மிக நீண்ட பரவலாக எங்கும் ஒதுக்காமல் பெய்யக்கூடிய மழை எல்லாமே இன்றைக்கி தான். சரிங்களா? இன்றைக்கி மட்டுமில்லை, அடுத்த சில நாட்களாக மழை வந்து பதிவாக போகுது. கண்டி, பதுளை, ஜெயவர்த்தனபுர கோட்டை இங்கே இருக்கக்கூடிய இலங்கை மக்கள் ரொம்பவே உஷாராக இருங்க. மதியானம் 2 மணிக்கு மேலே, 2 மணிக்கே மழை தொடங்கலாம். ஆனால் நான் சொல்லுவது 2 மணிக்கு மேலே பெரும்பாலும் மாலை இரவு நேரத்தில் கனமழை பரவலாக பதிவாக போகுது. பரவலாக பதிவாவது மட்டும் இல்லாமல் இடி மின்னலுடைய தாக்கம், சூறாவளியோட தாக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் போல தெரிகிறது. இலங்கை மக்களே, மழை பெய்யும் போது வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. சரிங்களா? அதிகமான அந்த வீடியோ எடுப்பது ஆபத்தை உணராமல் வீடியோ தயவு செய்து எடுக்காதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவது, எங்கள் இலங்கையில் மழை வந்துருச்சு எல்லோரும் பாருங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஆபத்தை உணராமல் வீடியோ எடுப்பது தான் தவறு, மிகப்பெரிய தவறு. வீடியோ எடுங்க, பாதுகாப்பாக எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? இலங்கை மக்களே, கனமழை வெளுத்து வாங்க போகுது. கனமழைக்கான வாய்ப்புகள் போகிறத பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே யாழ்ப்பாணம் முதல் கீழே அம்பாந்தோட்டை வரைக்கும், அதாவது யாழ்ப்பாணம் முதல் கீழே அம்பாந்தோட்டை வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் பரவலாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இலங்கை மாகாணங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அதிகமான வாய்ப்பு, அதாவது எங்கும் ஒதுக்காமல் மழை பெய்ய போகுதுன்னா அது வந்து அனுராதபுரம் தெற்கே, திருகோணமலைக்கு தெற்கே மற்றும் இந்த காரை புத்தாளுக்கு தெற்கே தான் பரவலாக மழை வந்து கிடைக்க போகுது. கண்டி, பதுளை, ஜெயவர்த்தனபுர கோட்டைக்கெல்லாம் பரவலாக மழை கிடைக்க போகுது. அதே போல் அம்பாந்தோட்டை மற்றும் இந்த அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் இந்த பொத்துவில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை பரவலாக பெய்வது மட்டுமில்லாமல் மழை பெய்யக்கூடிய நேரங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மழையோட நேரம் 1 மணி நேரமாக இருந்தாலும் ஆனால் இந்த சாரல் மிதமான மழை தொடர்ச்சியாக இரவு ஒரு 12 மணிக்கு மேலே கூட நீடிக்கலாம். அதாவது கனமழையை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் குறுகிய நேரத்துலாம் பெய்யும். ஆனால் இந்த சாரல் மழை, மிதமான மழை அப்படிங்கிறது ஒரு அடைமழை போல் அந்த மேகங்கள் அப்படிங்கிறது படர்ந்த ஒரு மேகமாக மாறும். நேற்று அப்படி பார்த்திங்கன்னா இரவிலும் சாரல் மழை கிடைச்சிருக்கிறது. இன்றைக்கும் மழை பெய்து முடிஞ்சு விட்டு தூறல், மிதமான மழை, சாரல் மழை ரொம்ப நேரம் நீடிக்கலாம். சரிங்களா? கனமழை இல்லாமல், இடி இல்லாமல் சாரல் மிதமான மழை ரொம்ப நேரம் நீடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் உஷாராருங்க இலங்கை மக்களே. இன்றைக்கும் தெற்கு இலங்கையில், வட இலங்கைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வட இலங்கையை விட தெற்கு இலங்கைக்கு தான் கனமான ஒரு மழையாக பதிவாக போகுது. இலங்கை மக்களே, தெற்கு இலங்கை மக்களே ரொம்ப உஷாரானுங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நேரங்களில் நம்ம அறிக்கையை நீங்கள் நம்மளுடைய வீடியோ ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் நம்ம இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தயவுசெய்து இலங்கை மக்கள். எங்கேயாவது இந்த நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு கண்ணில் பட்டுது அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மிஸ் பண்ணிடுறாங்க தயவுசெய்து. சரிங்களா? இலங்கைக்காக, இலங்கை மக்கள் நலன் கருதி, இலங்கை மக்கள் பாதுகாப்பு நலன் கருதி நான் வந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இலங்கை மக்களே, மழை பெய்யும் போது எச்சரிக்கை. சூறாவளி காற்று அதிகமாக அடிக்க போகுது. இடிமின்னுடைய தாக்கம் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் மதியான வெயில் அடித்து பிறகு மழை வரும் என்பதனால இலங்கை, தெற்கு இலங்கையில் பரவலாக மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. இதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருங்க. சரிங்களா? தயவுசெய்து பாதுகாப்பாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அடுத்தபடியாக நீங்களே பாருங்கள், இந்த ரேடார் படத்தம், இந்த ரேடார் படம் அப்படிங்கிறது நேற்று வந்து எடுக்கப்பட்டது. நேற்று மாலை இரவில் மழை பெய்து கொண்டிருக்கும்போது எடுக்கப்பட்டது. நீங்களே பாருங்கள், அந்த மழையோட தீவிரத்தை பாருங்கள். அதாவது இலங்கையே மையமாக வச்சிருச்சு அந்த மலை. அதாவது இலங்கையில் ஒட்டுமொத்த இலங்கையை மையமாக வைத்து இலங்கையோட தரப்பகுதி முழுவதுமே மலை மேகம் படர்ந்து இருக்கிறது. நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த ரேடார் படத்தை பாருங்கள். அதாவது இந்த இலங்கையோட நிலப்பரப்பு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கோ அவ்வளவு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அந்த இலங்கை, அந்த மலை மேகமும் ஒரு இலங்கையை போல் ஒரு வடிவமைச்சிருச்சு நேற்றுக்கு. ஸோ அறிவித்ததுபடி நேற்று வந்து மழை வந்து சிறப்பாக கனமான ஒரு மழையாக நேற்று வந்து பெய்திருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான். இன்றைக்கும் இலங்கைக்கு மழை பெய்ய போகுது. இன்றைக்கும் இலங்கைக்கு அறிவித்ததுபடியே மழை வந்து கொண்டிருக்கிறது. நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மழை பெய்யலாம். சரிங்களா? மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? மேலும் மேலும் இலங்கைக்கு அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் மேலும் இலங்கைக்கு இது போன்ற அறிக்கைகள் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இலங்கை மக்களே, இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இலங்கையில் இன்றைக்கும் பரவலான மழை வாய்ப்பு தெரிகிறது. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது. மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.